பிளம்பிங்கின் அடிப்படை அறிமுகம். பிளம்பிங் இன்ட்ரோடக்ஷன். பழங்காலத்தில் பொது குளியலறைகள் மற்றும் கழிப்பறைகளில் நீரை பயன்படுத்துவதற்கும் கழிவு நீரை வெளியேற்றுவதும் பிளம்பிங் மூலம் வடிவமைக்கப்பட்டது. பழங்காலத்தில் பைப்புகள் ஈயத்தால் செய்யப்பட்டன. ஈயம் என்ற வார்த்தை லத்தீன் மொழியில் பிளம்பம் என்று அழைக்கப்படுகிறது. பிளம்பிங் என்ற சொல் இந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சுமார் 6250 ஆண்டுகளுக்கு முன்பு களிமண் குழாய்கள் மெசோபடாமியாவில் ஈராக், குவைத், துர்கிஸ்தான், சிரியா போன்றவற்றின் நவீன பகுதிகள் கிணறுகளில் மழைநீரை சேகரிக்கவும் கழிவுநீரை அகற்றவும் பயன்படுத்தப்படுகிறது. சுமார் 4900 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தஸ் பள்ளத்தாக்கு நாகரிகத்தின் காலத்தில் பிளம்பிங் அமைப்புகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. மெட்டல் ஒரு நிலைத்தன்மை உடைய, வலிமையான மற்றும் எளிதில் வடிவம் மாற்றக்கூடிய உலோகம். இந்த தன்மைகளால் அது நீண்ட காலமாக குழாய்களில் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் அதன் நச்சுத்தன்மை கண்டறிந்த பின் அதன் காரணமாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஈய குழாய்களின் பயன்பாடு நிறுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக இரும்பு மற்றும் செம்பு கொண்டு செய்யப்பட்ட குழாய்கள் பயன்பாட்டுக்கு வந்தன. இப்போதெல்லாம் உலோக குழாய்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் குழாய்கள் பயன்படுத்தப்பட தொடங்கியுள்ளன. குழாய்கள் மற்றும் இதர சானிட்டரி ஃபிட்டிங்குகளுக்கு பித்தளை, ஸ்டீல், பீங்கான் போன்றவை நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பிளம்பிங் என்பது பைப்ஸ், வால்வுகள், பிளம்பிங் ஜாயின்ட்ஸ், தொட்டிகள் மற்றும் பிற சாதனங்களை பயன்படுத்தி நீர் செல்வதற்குள்ள அமைப்பு ஆகும். பிளம்பிங் டெக்னாலஜி ஈர்ப்பு விசை மற்றும் அழுத்தம் என்ற கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீரை கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாக பிளம்பிங் தொடங்கப்பட்டிருந்தாலும் இன்று அது எரிவாயு, எண்ணெய் அல்லது பிற திரவங்களையும் கொண்டு செல்வதற்கு பயன்படுகிறது. எனவே இன்று நாம் எந்த ஒரு திரவத்தையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் டெக்னாலஜியை பிளம்பிங் என்று அழைக்கிறோம். கட்டிடங்களுக்கு நீர் அல்லது எரிவாயு கொண்டு செல்லும் குழாய்களை இணைத்து பழுது பார்க்கும் நபரை பிளம்பர் என்று அழைக்கிறோம். பிளம்பிங் தேவையான பல்வேறு இடங்களை நாம் பார்க்கலாம். இது குழாய்கள் மற்றும் சானிட்டரி ஃபிட்டிங் பயன்பாட்டில் இருந்து தொடங்கி சூடான மற்றும் குளிர்ந்த நீர் வழங்கல், வடிகால் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றம், கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் போன்றவற்றிலும் முக்கியமாக பயன்படுகிறது. மேலும் மழைநீர் சேகரிப்பு, மேற்பரப்பு நீர் வடிகால் மற்றும் சமையல் எரிவாயு, குளிர்பதன அமைப்புகளுக்கான குழாய் அமைப்புகள் போன்ற இடங்களிலும் பிளம்பிங் முக்கியமானதாகும். இது விவசாயம், வீடுகள், கட்டிடங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள், மால்கள் போன்ற அனைத்து இடங்களிலும் நீர் அல்லது எரிவாயுவை கொண்டு செல்லுவதற்கு பிளம்பிங் தேவைப்படுகிறது. மேலும் எங்கு பிளம்பிங் வேலை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு பிளம்பர் இருக்க வேண்டும். எரிவாயு விநியோக நிறுவனங்கள், கட்டுமானத்துறை, சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் நிறுவனங்கள், சுகாதார பொருட்கள் கடைகள் அல்லது சர்வீஸ் புரோவைடர்கள், தண்ணீர் சுத்திகரிப்பு தொழில் மற்றும் ஹோட்டல்களில் பிளம்பர்கள் வேலைவாய்ப்புகளை பெறலாம். போதுமான அனுபவம் இருந்தால் பிளம்பர்கள் தங்கள் சொந்த தொழிலை தொடங்கலாம். அனுபவம் வாய்ந்த பிளம்பர் ஒருவரிடம் உதவியாளராக பணிபுரிந்து வேலையை கற்றுக்கொள்வதன் மூலம் சூப்பர்வைசர் பதவிக்கு முன்னேறலாம்.